ஃபைனலா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற தி கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம தளபதியோட நடிப்புல அண்ட் அவருடைய 68வது படம் மங்காத்தா அண்ட் மாநாடுன்னு சொல்லி மாஸ் காட்டின நம்ம விபி வெங்கட் பிரபு டைரக்ஷன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல்னு சொல்லி உருவான இந்த கோட் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்கு. நம்ம விபி எப்படி மங்காத்தால நம்ம ஏகே வச்சு சம்பவம் பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இதுவே நம்ம தளபதியோட கடைசி படமா இருந்திருக்கலாம். பிகாஸ் இந்த படத்தை ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் செட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன் பாய் சம்பவம் சொல்லி அடிக்கிட்டே போலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த படத்துக்கு இருந்த அந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே வீண் போகல. அண்ட் ஆல்சோ நம்ம விஜய் பண்ண டபுள் ரோல் படங்கள்லயே இது வந்து ஒரு பெஸ்டான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல வெளுத்து வாங்கி இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன ஏது டிஏஜிங்னு சொன்னாங்க, அது ஒர்க் ஆச்சா இல்லையா, அண்ட் யாரெல்லாம் இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துருவோம். அண்ட் இந்த படத்தை ஸ்பாய்லர் இல்லாமலாம் சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான விஷயங்கள் ஸ்பாய்லரா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் டோன்ட் வரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல ஸ்பாய்லர் இல்லாம சொல்ல பார்க்கறேன். சோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மிஸ்டர் புடிமேன் அண்ட் நீங்க பாக்குறது வாட் அபவுட் என்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி, இந்த கதையை எப்படி சொன்னாலுமே ஸ்பாய்லர் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்ல பாக்குறேன். காந்தி நம்ம தளபதி வந்து சாட்ஸ்ங்கிற ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட பிரபுதேவா, பிரசாந்த் அண்ட் அஜ்மலுமே ஒர்க் பண்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல கென்யால ஒரு தீவிரவாத கும்பல் யுரேனியம் கடத்துறாங்க. அதை நம்ம காந்தி அவருடைய டீமோட போயிட்டு எப்படி தடுக்கிறாரு. அண்ட் அதால வில்லன் சைட்லயும் நிறைய சேதாரம் அண்ட் பாதிப்புலாம் வருது. இதுக்கப்புறம் என்ன, வில்லன் ரிவெஞ்ச் தான். வில்லன் காந்தியோட மகன் ஜீவனை காந்திக்கு எதிராகவே திருப்பி விடுறாரு. லேட்டர் நம்ம காந்தி அதை எப்படி ஃபேஸ் பண்றாரு, இதால அவர் சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ இது வந்து புது ஸ்டோரி எல்லாம் கிடையாது, ஆதி காலத்து கதை தான். வில்லனுக்கு ஒண்ணுனா வில்லனோட மகனே வில்லனா வருது. டீமுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கிறது, நம்பிக்கை துரோகம், பாம் வைக்கிறது. ஈவன் நம்ம வில் ஸ்மித்தோட ஜெமினி மேன் படத்துல இருந்து ஒன்னு ரெண்டு விஷயங்களை எடுத்து அதை லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்து தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கதைப்படி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. பட் அந்த படத்துல இருக்கிற க்ளோனிங் அண்ட் வில் ஸ்மித் வர்சஸ் யங் வில் ஸ்மித் அந்த கான்செப்டை மட்டும் லைட்டா அடாப்ட் பண்ணி அதை வச்சு கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. ஜெமினி மேன் படம் மட்டும் இல்ல, ஹேங் ஓவர், மிஷன் இம்பாசிபிள், ஜானி இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்களோட தழுவலுமே இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி புதுசு இல்லனாலுமே ஸ்கிரீன் பிளே உண்மையிலேயே டிஃபரெண்டா தான் பண்ணிருக்காங்க. மாநாடு படம் மாதிரியான ஸ்கிரீன் பிளே இதுல இருக்காது. கம்ப்ளீட் கமர்ஷியலா என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிளே அண்ட் எலிமெண்ட்ஸ் வேணுமோ அதை இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிரெடிக்டபிள் தான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி, ஃப்ரெண்ட், காமெடி, எமோஷனல்னு சொல்லி 1 hour 20 minutesக்கு நம்ம விபி சென்னை 82 ஃபீல் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிருப்பாரு. பட் அப்படியே செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா மங்காத்தா மாநாடு மாதிரியான ஃபீல் தான். அதுல ஸ்டார்டிங்ல வர ட்ரெயின் சீக்வன்ஸ் அண்ட் டைட்டில் கார்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கான அந்த வைபை இந்த சீக்வன்ஸ் மூலமாவே செட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஒரு படி மேல. 1 hour 40 minutesக்கு நிறைய ட்விஸ்ட், சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு கதையை விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் கடைசி அந்த 40 நிமிஷம் கிளைமேக்ஸுமே அட்டகாசமா இருந்திருக்கும். சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் காட்டினது, நம்ம தல தோனியோட என்ட்ரி, ஐபிஎல் சவுண்டு, கேமியோ, அங்க நம்ம காந்தியோட ஹியூமர், பிரேம்ஜியோட காமெடி அண்ட் ஜீவனோட அந்த ஆட்டிடியூட்னு சொல்லி அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. இது பத்தாத குறையா அந்த இன்டர்வல் பிளாக்ல தளபதி வர்சஸ் இளைய தளபதி அண்ட் ப்ளூபர்ஸ், போஸ்ட் கிரெடிட்னு சொல்லி மாஸ் கட்டிட்டாங்க. லிட்டரலி 3 மணி நேரம் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய என்கேஜிங்கான ஃபேக்டர் இருக்கு. கேமியோ வேணுமா கேமியோ இருக்கு, ட்விஸ்ட் வேணுமா ட்விஸ்ட் இருக்கு. அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கறனால அதுல ஏதாச்சும் ஒன்னாவது உங்களை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் அந்த ட்விஸ்ட்லயும் 1-2 ட்விஸ்ட் வந்து இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் லாஜிக் லூப்போல்ஸுமே இருக்கு. சோ ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தாலும் ஓவராலா லைட்டா லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மிடில்ல கொஞ்சம் ஸ்லோவா போகும். அது இல்லாம செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போதும் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். தேவையில்லாத சீன்ஸ் எதுவும் இருக்காது. என்னன்னா ஒரே விஷயத்தை பல விதமா சொல்றாங்களோ அப்படின்னு தோணும். ஆரம்பத்துல இந்த படம் வந்து 3 hours 23 minutesக்கு இருந்திருக்கு. அதுல 20 நிமிஷத்துக்கு கிட்ட ட்ரிம் பண்ணிருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ராவா ட்ரிம் பண்ணியிருந்தா அந்த லேகுமே இருந்திருக்காது, இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் டெக்னிக்கல் வைஸ் சினிமாட்டோகிராஃபி அண்ட் செட் ஒர்க்லாம் நல்லா இருக்கு. நிறைய லைவ் லொகேஷன்லாம் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து விஎஃப்எக்ஸ், இந்த படத்தோட மெயின் கோரே அதுதான். ஓவராலா இந்த படத்துல டிஏஜிங் நல்லா இருந்தாலும் சில இடங்கள்ல டிஏஜ் பண்ணப்பட்ட கேரக்டரை க்ளோஸ் அப்ல காட்டும்போது அந்த அளவுக்கு நேச்சுரல் ஃபீல் இருக்காது. ஏதோ ஒரு வீடியோ கேம் கேரக்டர் மாதிரி தான் தெரியும். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. ஈவன் ஜெமினி மேன்ல ஒட்டுமொத்த படத்திலையும் யங் வில் ஸ்மித் வந்து வீடியோ கேம் கேரக்டர் மாதிரி தான் தெரிவாரு. 1-2 சீன்ல மட்டும் தான் அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். பட் இந்த படத்துல நிறைய இடங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அதை ரியலிஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க. அதே நேரம் அந்த ஓவரா டிஹெச் பண்ண லுக் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. லைட்டா முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம விஜய் மட்டும் இல்லாம சில கேரக்டருக்குமே லைட்டா டிஹெச்சிங் டச் பண்ணிருக்காங்க. சில பேருக்கு மேக்கப் மூலமாவும் போயிருக்காங்க, அதுவுமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி
கேஸ்டிங் ஒரு 90s பட்டாளமே இருக்கு. நம்ம விஜய் தளபதியா காந்திங்கிற கேரக்டர் அண்ட் இளைய தளபதியா ஜீவனுங்கிற கேரக்டர்னு சொல்லி டபுள் ரோல் ப்ளே பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிகில் படத்தை விட இதுல அந்த அப்பா பையங்கிற அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் டிஏஜ்மே ரியாலிஸ்டிக்கா அந்த வயசோட மேட்ச் பண்ணிருக்காங்க. பிகில்ல மேக்கப் மூலமா தான் காட்டியிருப்பாங்க. பட் இங்க டெக்னிக்கலி ஏஐ யூஸ் பண்ணது நல்லா இருக்கு. நம்ம தளபதியோட ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அந்த கிராஃப் வந்து டபுள் தி பவரா ஏறிக்கிட்டு இருக்கும். அதே போல இங்கேயும் என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்திருக்காரு. வாரிசு படத்துல தலைவன் இறங்கி ஹியூமர் பண்ணியிருப்பாரு. அது பல இடங்கள்ல மனுஷன் வந்து கொஞ்சம் ஓவரா போறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்க அந்த ஹியூமர்லாம் பக்காவா இருக்கு. ஒரு பக்கம் யங் லுக்ல பிரைம் டைம்ல அந்த விளையாட்டுத்தனம் ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஸோட மஜா பண்றது, அதுக்கப்புறம் அப்பா லுக்ல ஒரு ஃபேமிலி மேனா, அண்ட் இன்னொரு பக்கம் ஜீவனுங்கிற கேரக்டர் ஒரு மகனா நெகட்டிவ் ஷேட் வில்லனிசம் ஆட்டிடியூட் வெஞ்சன்ஸ் காமெடின்னு சொல்லி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே கலக்கிட்டாரு. அந்த டிஹெச் பண்ணப்பட்ட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தலைவன் பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் அண்ட் வாய்ஸுமே கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. இந்த வாய்ஸ் வந்து டெக்னிக்கலா மாத்தினாங்களா இல்ல நம்ம விஜயே அப்படி பேசினாரான்னு தெரியல. பட் அந்த அப்பியரன்ஸ்க்கு அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகுது. அண்ட் இவர் கூட வேலை செய்யற இவருடைய டீம் மெம்பர்ஸ் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் அமீர், ஜெயராம் அண்ட் இந்த படத்துடைய வில்லன் நம்ம மைக் மோகன், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல எந்த ஒரு குறையும் இல்லாம பக்காவா ப்ளே பண்ணிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா பிரபுதேவா அண்ட் விஜய் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வர சீன் அண்ட் விசில் போர்டுல இவங்க போடுற டான்ஸ்னு சொல்லி எல்லாமே நல்லா இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருந்தாலும் இவங்களோட கேரக்டருக்கான அந்த ரைட்டிங் வந்து கொஞ்சம் சரியில்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. லிட்டரலி இந்த கேரக்டரை யார் ப்ளே பண்ணாலுமே அதே மாதிரி தான் இருக்கும். சோ விச் மீன் இவங்களுக்காகவே இந்த கேரக்டரை எழுதுன மாதிரி எல்லாம் தெரியல. இதுவே நீங்க லியோ படத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுன், மன்சூர் அலிகான், சாண்டி அண்ட் மிஷ்கினோட கேரக்டர்லாம் வந்து அவங்களுக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். அதை வேற யார் ப்ளே பண்ணாலுமே அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. பட் இங்க அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி வில்லன் மோகனுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஜீவன் தான் இந்த படத்துல மெயின் நெகட்டிவ்ங்கிறனால அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ காந்தி. சோ உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம மைக் மோகன் இந்த படத்துல தண்ணி கேன் போட வந்த ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாரு. அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஸ்னேகா அண்ட் மீனாட்சி சௌத்ரி ஹீரோயின்ஸா வந்திருப்பாங்க. இங்க அதிகமா அந்த ஹீரோயினுங்கிற இம்பாக்ட் வந்து யாருக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்னேகாக்கு தான். வசீகரா படத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம விஜயோட திருப்பி படம் பண்றாங்க. ஒரு ஓஜி பேர்னு சொல்லலாம். வசீகரால இருந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கூட குறையாம அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த படத்துல. மீனாட்சி சௌத்ரி ஜீவன் கேரக்டரோட பேரா வராங்க. லிட்டரலி இவங்களுடைய கேரக்டர் தேவையே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. பத்தாத குறைக்கு அக்காவை வேற போட்டு தள்ளி இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா ஏன் அந்த அக்கா பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் போறது ஆடுறதுன்னு சொல்லி நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் உண்மையை சொல்லணும்னா இந்த கேரக்டர் இல்லனாலுமே கதை போற போக்குல போகும். அது இல்லாம இந்த படத்துல நடிச்சிருக்க மத்த ஆர்டிஸ்ட் வைபவ், பிரேம்ஜி, யோகி பாபு, லைலா, விடிவி கணேஷன் சொல்லி எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா ப்ளே பண்ணிருப்பாங்க. யாருமே ஓவர் ப்ளே பண்ணல. அண்ட் இது போக கேமியோ அப்பியரன்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஏஐ யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அது அவருக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரிபியூட் அமையல தான். பட் அந்த சீன்ல எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டோனி வந்து நடிக்கலங்க. அந்த ஐபிஎல் ஃபுட்டேஜ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுவே செம ஃபயரா இருக்கும். ஐபிஎல் அண்ட் டோனி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த சீனை பிக் ஸ்கிரீன்ல மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னும் 2-3 கேமியோ இருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தோட மியூசிக்கல் நம்ம யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இந்த விசில் போர்டு பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த புது பீட்டுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம ஸ்பார்க் அண்ட் மட்ட சாங்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. மட்ட சாங் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ரெண்டையுமே கதைக்குள்ள திணிச்ச மாதிரி தான் இருக்கும். அது இல்லாம பிஜிஎமும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. சர்ப்ரைஸ் பிஜிஎம் வேற கடைசியில வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மியூசிக் வந்து படத்துல நல்லா தான் இருக்கு. ஆரம்பத்துல கேட்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் படத்துல ஓகே. அந்த வகையில இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா எல்லா ஏஜ் ஆடியன்ஸுக்குமே இது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். வெங்கட் பிரபு படங்களை விரும்பி பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா இந்த படத்துல அவருடைய படங்கள் அந்த லைன் அப்ப வந்து பக்காவா டீஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தளபதி படங்களோட ரெஃபரன்ஸுமே விரல் விட்டு என்னாத குறையா இருக்கும். அது இல்லாம நம்ம சூர்யாவோட கங்குவா ரெஃபரன்ஸுமே இருக்கும். படம் பார்த்த யாராச்சும் அதை நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ரெட் ஆட் போட்டு விடுங்க. இது இல்லாம இன்னும் நிறைய ஹிடன் டீடைல்ஸை உங்களால பிக் ஸ்கிரீன்ல நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். HD வந்த அப்புறம் பிரேக் டவுனுங்கிற பேர்ல பிரிச்சு மிஞ்சிட வேண்டியதான். ஆக்ஷனுங்கிறத தாண்டி செம ஃபன்னான ஒரு படம். பீஸ்ட் அண்ட் பிகில விட நல்லா இருக்கும். ஈவன் மங்காத்தா அண்ட் மாநாடோட கம்பேர் பண்ணும்போது மங்காத்தா அது என்னைக்குமே ட்ரேட் மார்க் தான். தல ஃபேன்ஸுங்கிறத தாண்டி தளபதி ஃபேன்ஸுக்குமே அது நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆச்சு. நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு தீபாவளி தான். அது மட்டும் இல்லாம நம்ம தளபதியோட கடைசி படம் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. பட் டிக்கெட் கிடைக்குமாங்கிறது தான் டவுட். எனக்கே இன்னைக்கு மார்னிங் ஷோ தான் கிடைச்சது. அதனால தான் வீடியோவும் இவ்வளவு லேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நாளைக்கு உங்களை ஒரு பிராண்ட் நியூ வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. See you.